எண்ணில் இருந்து முருகன் சொல்லும் தகவல். குண்டலினி தியானம் பற்றி சொல்ல இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம். குண்டலினி தியானம் அப்படின்றது ஒருவர் தனிமையில் தன்னுடைய சக்தியுடன் தொடர்பு கொண்டு சக்தியை மேலெழுப்பும் நிலையை குண்டலினி தியானம் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமை அப்படின்னும் போதில் ஒரு ஆணாக இருந்தால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பெண்மை அப்படின்ற சக்தியுடனும், ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்மை அப்படின்ற சக்தியுடனும் தொடர்பு கொள்கிறதுக்கான விஷயத்தை தான் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், தியானம் அப்படின்றது கண்ணுக்கு தெரியக்கூடிய உடலும் கண்ணுக்கு தெரியாத சக்தி உடலும் ஒன்றுக்கொன்று சங்கமிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். முன்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அவ்வளோவா தியானம் பண்ண மாட்டாங்க, ஆண்கள் தான் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அது காடாக இருக்கும், இல்லாட்டினா மலைப்பகுதியாக இருக்கும், ஏதோ ஒரு மேட்டுப்பகுதியாக இருக்கும். பல வருடங்கள் தியானம் செஞ்சு அந்த சக்தியை சகசிரார சக்கரத்துக்கு கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய ஆண்களும் பெண்களும் தியானம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் முனிவர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, பெண்கள் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இல்லற கடமைகளை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. ஒரு செயல் தானே தியானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இல்லறத்தில் இருக்க கடமையை அவங்க சிறப்பாக செய்ய ஆரம்பிக்க அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆண்மை சக்தியுடன் அவங்க இணைந்து அப்படியே குண்டலினி அப்படின்றது மேலெழும்பி சகசிரார சக்கரத்துக்கு வந்துடுது. அதனால் பெரும்பாலும் எவ்வளோ பெரிய ஞானிகள் முனிவர்களாக இருந்தால் கூட அவங்க இல்லற பெண்களை பற்றி பெருமையாக தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போது குண்டலினி அப்படின்றது இல்லறத்திலேயே நடந்துட்டு தான் இருக்குது. ஆண் பெண் திருமண வாழ்க்கை, அவங்க இல்லறம் நடத்துகிறாங்க. இதில் குண்டலினி அப்படின்றது மேல் எழும்புது, சகசிராரத்துக்கு வருது, நிறைய அபரீதமான விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் முருகன் நம்மகிட்ட இருந்து சொல்ல இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நாம் கேட்போம். நன்றி, வணக்கம்.